யூஐ அப்படின்னு சொல்லி ஒரு படம். யூஐயா அப்படின்னா? யூஐ அப்படின்னா யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ். ஆமா, அது என்ன யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ்னா? லேடிஸ் கேக்குறாங்களே, சொல்லுவா. இப்ப நம்ம கிட்ட ஏஐ இருக்கா? ஏஐனா என்ன? ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பிஞ்சு போயிரும் பிஞ்சு. ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த மாதிரி இது ஒரு யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு படமா. அப்ப நீ பார்க்க கூடாதுப்பா. ஐயோ, திடீர்னு கரெக்டா பேசுறானே. இந்த படம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு படம். இந்த படத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு தனி மூளை வேணும். இந்த படத்தை வந்துட்டு உபேந்திராவே டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம உபேந்திரா பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரீமேக்கா பண்ணி தள்ளுவாரு. கேஜிஎஃப் பார்த்துட்டு கப்சான் ஒன்று விடுவாரு. இப்போ திடீர்னு ரீசெண்டாக கல்கி படம் பார்த்துருக்காரு. கல்கி கேரக்டர் நல்லா இருக்கே, இதை வச்சு நம்ம ஒரு படம் பண்ணுவோம்னு பண்ணியிருக்காரு. கல்கி கலியுகத்துல மாற்றாரோ இல்லையோ, நாம் இந்த கருமத்துல மாட்டிக்கிட்டோமே. இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம மூளைக்கே எட்டாத இந்த படத்தை எடுத்து நம்ம மூளைக்கு எவ்வகையில் எட்டியதோ அவ்வகையில் இந்த படத்தை வறுத்தெடுப்போம். துவைச்சு தொங்க போட்டுருவோம். காஞ்சவன வந்து அயன் பண்ணி விட்டுருக்கடா. எல்லா படமும் ஆரம்பிக்கிறப்ப சென்சார் சர்டிஃபிகேட் போட்டு ஆரம்பிப்பாங்க. எல்லா படத்துலையுமே பார்த்துருப்போம் யூ சர்டிஃபிகேட், யூஏ சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு. ஆனால் இந்த படத்துக்கு மட்டும் புதுசாக ஒரு சர்டிஃபிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சென்சார் போர்டே சர்டிஃபிகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்பா நல்ல விஷயம் தானப்பா, ஒரு புது சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்குது. கிழிச்சான் அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. வாங்க மாமி, இங்க பாருங்க. எப்படி? 3-1 ஓட்டுட்டீங்களாடா. கோவிந்தா கோவிந்தா. இஃப் யூ ஆர் இன்டெலிஜென்ட் கெட் அவுட் ஆஃப் த தியேட்டர் ரைட் நவ். நீங்க புத்திசாலியா இருந்தா இப்பயே இந்த தியேட்டர் விட்டு வெளியே போயிருங்க. ஸ்கிப். இஃப் யூ ஆர் ஃபுல் வாட்ச் த என்டையர் மூவி. நீங்க ஒரு முட்டா கூவா இருந்தா இந்த படத்தை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்கிப். The intelligent people appear to be fool present to be intelligent. அட கன்றாவியே, எனக்கு ஒண்ணுமே புரியல. படத்தை ஆரம்பிக்கிறாங்க. படத்தையும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அட லவடைக்கே பால், நான் ஸ்கிரீனை தான்டா பார்த்துட்டு இருக்கிறேன். மறுபடியும் பாருன்னு நான் எங்கடா பாக்கட்டும்? லூசா இருப்பானோ? வெளியில வந்தவன் அவன் செயின் வாட்சி மோதிரம்னு தானம் பண்ணிட்டு ஐயாட்ட கொடுத்து சுடல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறா. இது எல்லாத்தையும் தானம் பண்ணா ஓகே ஃபைன். ஆனா கடைசியா ஒண்ணு தானம் பண்ணா பாருங்க. டேய் ரமேஷ், சொல்லுடா, என் பொண்டாட்டினா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா, இல்ல அதுக்கு என்னப்பா என்னமா பெரிய கர்ண பரம்பரை மாதிரி கேக்குற? இனிமே அவள நீ ஏன் வச்சுக்கோ. ஆமா, கர்ணனே தான். என்னடா இவன் பொண்டாட்டி எல்லாம் தானம் பண்ணிட்டு இருக்கான். படத்தை பார்த்துட்டு ஒரு ஜோடி டைவர்ஸ் பண்ணிட்டு போறாங்க. ஒருத்தன் போனை தேங்காய் மாதிரி உடைச்சிட்டு போறான். இன்னும் 2 பிள்ளைங்க தான் லெஸ்பியன் அனௌன்ஸ் பண்றாங்க. என்னையா நடக்குது? நடக்குது தலைவரே, நடந்தது. இவங்க எல்லாத்துக்கும் ஃபோக்கஸ் கிடைச்சிருச்சான். நடுவுல வர மாட்டேங்குதப்பா, வந்துருச்சு. கர்நாடகாவே அந்த படத்தை பத்தி தான் பேச்சு. கதி கலங்கி போய் கிடக்குறாங்க. மச்சான் படம் வேற லெவல்ல இருக்குடா, சைக்கா இருக்குடா மச்சான். இங்க வா. ஒருத்தன் பேன் பண்ணுண்டா இந்த படத்தைங்கிறான், ஒருத்தன் கொண்டாடணுண்டா இந்த படத்தைங்கிறான், ஒருத்தன் ஃபோக்கஸ் கிடைச்சிருச்சுங்கிறான், ஒருத்தன் பொண்டாட்டி கூட்டி கொடுத்துட்டு போறான். ரிவ்யூவர்ஸ்லாம் இந்த படத்துக்கு என்ன ரிவ்யூ கொடுக்கறதுன்னு தெரியாம பிச்சுக்கிறாங்க. ஒருத்தன் அம்மனமாலா உட்காந்து ரிவ்யூ கொடுக்குறான். அம்மனமா உட்காந்து ரிவ்யூ கொடுக்குறானா? சார் என்ன சார் இது? ரிவ்யூ பார்க்க போனா எல்லாத்தையும் கழட்டிட்டு ஒருத்தன் அமனமா நிக்கிறான். ஒரு பெஸ்ட் ரிவ்யூவராலேயே ரிவ்யூ பண்ண முடியல. அந்த படத்தை பத்தி ரிசர்ச் பண்ணணும்னு சொல்றாரு. என்னையா சர்டிபிகேஷன் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்கு? யூஐன்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்கோம். யூஐயா? ஆமா சார். ஒரு பைத்தியம். இந்த படத்தோட ஸ்கிரிப்டை படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரிவ்யூவர் வராரு. உபேந்திராவே அந்த ஸ்கிரிப்டை எரிச்சு போட்டு போயிட்டாராம். அந்த ஸ்கிரிப்டை இப்ப எடுத்து படிக்கிறாரு. கதை ஆரம்பிக்கிறது ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்து. ஆதாமும் ஏவாளும் அஜால் குஜால் பண்ணிட்டு இருந்த நேரத்துல காடு வந்து நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, ஆப்பிள் மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு போவாரு. அந்த ஆப்பிள் எடுத்து ஈவா சாப்பிட்டுரும். இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ அதைத்தான் முதல்ல பண்ணும் நம்ம புத்தி. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. இது எந்த வகையான காலகட்டம்னே தெரியாத மாதிரி ஒரு காலகட்டம். எல்லாருமே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பார்த்தா 70s இருக்கிற மாதிரி இருப்பாங்க. நம்ம ஹீரோவோட இன்ட்ரோ பார்த்தோம் அப்படின்னா அடிங்க.
நம்ம ஹீரோ எதுக்காக அடி வாங்குறாருன்னா இந்த சின்ன பையன் பண்ண தப்புக்காக இவரு பழியை ஏத்துக்கிட்டு அடி வாங்குறாரு ஸ்னேக் பாபு. எனக்கே நன்றி சொல்றீங்க, எனக்கே நன்றி சொல்றீங்க. நீங்க போட்ட மிச்ச மீதியெல்லாம் தின்னு வளர்ந்த உடம்புயா அந்த உடம்பு. இந்த உடம்புல ஓடுற ரத்தம் பூரா நீங்க ஊத்துன ரசமும் மோர்ந்தாயா. அடுத்ததா நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோ. ஊசி எடுத்து கையில குத்தி கையில ரத்தம் ரத்தம் ரத்தம். ஏ பைத்தியம், வாட் ஆர் யூ டூயிங்? என் ஹீரோ யாரோ ஒருத்தரோட நல்லதுக்காக ரத்தம் சிந்துறப்ப நான் என் ஹீரோக்காக கொஞ்சம் ரத்தம் கூட சிந்தலனா அவ அடிக்கடி ஒரு சொல்லுவா. அவ சொல்லுவா எனக்கு வலி எல்லாம் தெரியாதுடி. ஏன் தெரியுமா? உள்ளுக்குள்ள எவ்வளவு காதல் வலி வச்சிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். எப்படி குரங்குக்கு வாக்கப்பட்ட மரத்துக்கு மரம் தாவியாகணுமோ அது மாதிரி லூசி ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டா மாட்டிக்கிட்டா நம்மளும் லூஸ் மாதிரி தான் யோசிக்கணும் போல. என்ன காணவில்லையா? ஏப்பா ஏப்பா நாமளும் இந்த மாதிரி ஊஞ்சல்ல பெட்டு செஞ்சுக்கலாம்ப்பா, ஜாலியா ஆடிக்கிட்டே தூங்கலாம். இந்த வெள்ளை சட்டை போட்ட இந்த ஹீரோ ரொம்ப நல்லவர். மக்கள் எல்லாத்துக்கும் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாரு. புலிவந்தர கல்ல விட்டு பிரிஞ்ச நல்ல ஜாக்கி சான் மாதிரி அவ்வளவு நல்லவர். இன்னொருத்தர் கருப்பு சட்டை போட்டிருப்பாரு, அவருக்கு நல்லதுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. புலிவந்தர கல்ல விட்டு பிரிஞ்ச கெட்ட ஜாக்கி மாதிரி அவ்வளவு கெட்டவர். ஒரு பொண்ணு பிரசவ வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. சரியா நடுராத்திரி 12 மணிக்கு பிறப்பான். அந்த புண்ணியவதியோட வயித்துல கல்கி பிறப்பான். அப்ப சரியா 12 மணிக்கு பிறக்காம முன்னாடி பின்னாடி பிறந்துருச்சுன்னா ஜாதக கணிப்பு இதுவரை பொய்யானதில்ல, இனி பொய்யாக போறது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துரும். 5 நிமிஷம் முன்னாடி போறது. என் ஜோதிட சாஸ்திர ஞானப்படி பார்த்தா இவன் சத்திய சீலனாவா, சத்திய யுகத்தை கொண்டு வருவா. மாத்திட்டான்டா. அதுக்கு அவரோட பொண்டாட்டி கடிகாரம் சரியா ஓடாம இருந்திருக்கலாம் இல்லையா, 12 மணிக்கு கூட குழந்தை பிறந்திருக்கலாம். இப்ப நம்ம அந்த கருப்பு சட்டை போட்ட கெட்ட ஹீரோவை பார்க்க போறோம். காமத்தால குழந்தையை பெத்துக்கிட்ட காமத்தையே தப்புன்னு சொல்றீங்களா? ஐயோ மூஞ்சில கறி பூசினா என்னாச்சு? காமம் தப்புன்னு சொல்லி தரல, இந்த வயசுல தப்புன்னு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அந்த பையன் சைஸ பாரியா, வெறும் 4 தான் படிக்கும். அவன் வயசுக்கு தகுந்த வீடியோ தான் பார்க்கணும். 18+ வீடியோ பார்த்துட்டு இருந்தா திட்டதான் செய்வாங்க. அப்புறம் இன்னொரு 3 பேர்த்த கூப்பிட்டு வச்சு சுயநலமா இருக்கிறது சரியா தப்பான்னு விவாதம் நடத்துறாரு. தன்னலம் இல்லாம வாழ்றவதான் தாய். என் குழந்தை சந்தோஷமா இருக்கட்டும், சுயநலமா இருக்கட்டும்னு நீங்க குழந்தைங்களை பெக்கல தாயே. ஆனா நீங்க பெத்தது தருதலைங்களை, புறம்போக்குகளை, பிராடுகளை, பொறுக்கிகளை. எதுக்கும் வேலைக்கு போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டாங்க. என்கிட்டயா? போயிட்டாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க தம்பி. கிளவர் மதர் அம்மாக்கு புரிஞ்சு போச்சு. சமாளிச்சுட்டாராமா. அந்த ஊருக்குள்ள ஒரு பெத்த ஆள் ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன போஸ்டிங்ல இருக்கான்லாம் தெரியாது. அவனை சுத்தி சட்டை போடாத ஜிம்பாய் சிரிந்துகிட்டே இருக்கிறாங்க. குந்திர நாற்காலி மாறலாம், எங்க பாஸோட குண்டி மாறாது. ஆள விடுற சாமி. யோ வாங்கயா. அவன் அவனோட ஆளுங்கள்லாம் வச்சு ஹீரோவை கொல்றதுக்கு அனுப்புறான். அதாவது நம்ம நல்ல ஹீரோவை கொல்ல வந்தவனுங்க காதுல போயிட்டு ஏதோ குசு குசுன்னு சொல்றாரு. என்ன சொல்ற? நெசம்தான் பேசுறியா? அதை கேட்டதும் இவனுங்கெல்லாம் திரும்பி போய் அவங்க பாசிய கேள்வி கேட்கறானுங்க. இப்ப நம்ம அன்னியன் ஹீரோ ரெட் லைட் ஏரியாக்குள்ள வந்து அங்க குஜாலா இருக்கிற ஆம்பளைங்க எல்லாத்தையும் கொண்டு போட்டு பொண்ணுங்களை மட்டும் கூட்டிட்டு போறாரு. காமம் தப்பில்லைன்னு சொன்னவனும் கசமுசா பண்ணிட்டு இருந்தவங்களை கொன்னவனும் ஒரே ஆளா? மறுபடியும் எதுக்குன்னே தெரியாம ஒரு ஃபைட்டு. அந்த ஜோஷியக்காரங்கிட்ட நான் கல்கின்னு சொல்றாரு. உடனே அவன் வீடியோ எடுத்து யூடியூப்ல போஸ்ட் பண்ணிடுறான். அடுத்த நாளே ஊர்ல இருக்கிற எல்லாரும் வீடியோவை பார்த்துட்டாங்களாம். நம்ம யூடியூப் சேனலோட நிலைமை இப்படி இருக்குது. என் சேனல்ல இது வரைக்கும் ஒரு 100 வீடியோஸ் போட்டிருக்கேன். வெரி குட். அத ஒரு 200 பேர் பார்த்திருக்கேன். ஒவ்வொன்றும் தனித்தனியாவா? நோ, மொத்தமா. உடனே ஹீரோவை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எல்லாத்தையும் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரன் ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவன் வீட்டுக்கு போயிடுறாரு. அவங்கிட்ட ஒரு டீலிங்க போட்டுட்டு அங்கேயே டேராவும் போட்டுறாரு. அப்புறம் தான் தெரியுது நல்ல ஹீரோவை பூட்டி வச்சுட்டு இவர் பாட்டுக்கு வெளியே சுத்திட்டு இருக்காரு. அது வந்து நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஒரு முட்டையில 2 கரு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன் தம்பி. சந்தோஷமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம தாய சில பல பேர் சேர்ந்து அலக்கழிச்சுட்டானுங்க. அதுலதான் அம்மா மாசமானாங்க. சரியா 11:55க்கு பிறந்தவன் நீ, 5 நிமிஷம் கழிச்சு கரெக்டா 12 மணிக்கு பிறந்தவன் நான் கல்கி. என்ன அந்த ஃபாரின் பொண்ணுங்க கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. என்னை வச்சு அவங்க நிறைய திருட்டுத்தனம் பண்ணாங்க. எல்லா செல்வங்களையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு அவனை விட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த தாடிக்கார பையா கீழே பார்த்து மேலே பார்த்து துப்பாக்கி சுடுறதுக்கு அவங்கள பார்த்து சுட்டுருக்கலாம்ல. எதுக்குடா நீ துப்பாக்கி வச்சுக்கிற? துப்பாக்கி துருபிடிச்சு போயிருச்சுன்னு தான் தம்பி அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கெட்ட ஹீரோ வேற ஜாதி மதம்னு அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சுட்டான். நான் என் இன்னர் வேர்ல்டுக்குள்ளேயே இருந்துகிட்டேன். சமூகம்னா என்ன, மக்கள் எப்படி இருப்பாங்க, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க.
போயிரு. இப்ப நம்ம குட் ஹீரோ அந்த இடத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சாகணும். எப்படி தப்பிக்கிறது? காமாயோசி. ஏன் இவர் இப்படி ஹஸ்கி வாய்ஸ்ல பேசிட்டு இருக்காரு? நான் ஏன் இந்த ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுறேன்? இந்த பக்கம் இந்த கெட்ட ஹீரோ, நான் தான் கடவுள், என்னை பார்த்துட்டு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு என்கிட்ட பிரசாதம் வாங்கிக்கிட்டு போங்கன்னு அனுப்புறாரு. ஐயோ, இந்த லூசி ஹீரோயின் வேற கூட்டணும் போங்கடா. அழகா இருந்தா மட்டும் பத்தாது, அறிவும் கொஞ்சமாவது இருக்கணும். கட்டி இருக்கிற கயிறை எப்படி அவுக்கிறதுன்னு ஹஸ்கி வாய்ஸ்ல யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு அன்னைக்கு நம்ம ரீல்ஸ்ல ரீமாசன் வீடியோ பார்க்கலான்னு போனப்ப ஒரு வீடியோ வந்துச்சே அப்படின்னு அவருக்கு ஒரு வீடியோ ஞாபகம் வருது. அக்கார்டிங் டு த ரேடியாலஜி நியூராலஜி நான் படிச்சது பச்சைபாஸ் காலேஜ், அது பதில இருக்க எத்திராஜ் காலேஜ். மறுபடியும் இந்த பக்கம் கெட்ட ஹீரோ, அவருக்கு ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாங்க பாருங்க. அது ஒன்றும் இல்லைங்க, விக்ரம் படத்தோட பிஜிஎம் ஃபேமஸ் ஆன மாதிரி இதுவும் ஃபேமஸ் ஆகும் நினைச்சிருக்காங்க. ஆனால் இது ரொம்ப அப்படி இப்படி இருக்குது. தயவு செஞ்சு சார் இன்னும் ஒரு தடவை அதை ப்ளே பண்ணுங்க சார். நம்ம கெட்ட ஹீரோ தான் கல்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டு மக்களுக்கு ஒரே தீங்கா செஞ்சிட்டு இருக்காப்ல. நான் இப்ப மௌன விரதம் இருக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடப்பாவி, என்னடா மௌன விரதத்துக்கு போயிட்ட? இவன் தான் கல்கின்னு சொன்னதே இவன் தான், இவனே மௌனமாயி போயிட்டா. இந்த பக்கம் நம்ம நல்ல ஹீரோ எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னு போராடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம கெட்ட ஹீரோ கல்கின்ற பேர்ல மக்கள் எல்லாத்தையும் கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வரும் பாருங்க. அட பாத்துருக்கிறேன்ப்பா, எந்த பெருசு உந்து சிறுசு அந்த பாட்டு தானே? இல்ல ட்ரோல் சாங்னு ஒண்ணு வரும். அதுல இந்த வரியை மட்டும் பர்டிகுலரா நோட் பண்ணி பாருங்களேன். மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தா அந்த நல்ல ஹீரோ தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்டா அவன் இன்னுமாடா தப்பிக்கல? அவன் என்னதான்டா அப்படி பண்ணிட்டு இருக்கான்? அட அவரா, தண்ணியில கரண்ட் ஒயர் கிடக்கு, கொக்கிய போட்டு கரண்ட் ஒயரை தூக்கிட்டு ஓடுவாரு பாருங்க. டேய், தண்ணி தாண்டி ஓடுறதுக்குள்ள மறுபடியும் கரண்ட் ஒயர் கீழே விழுந்து மறுபடியும் கரண்ட் வந்து செத்து போயிட்டா. அதாங்க ட்விஸ்டே பாருங்க. மயிரிடையில் உயிர் தப்பிய ஹீரோ. திடீர்னு நம்ம கல்கி குட்டி கத்தி எடுத்துக்கிட்டு போருக்கு கிளம்பிடுவாரு. இங்க எதுக்கு சண்டை நடக்குது, ஏன் சண்டை நடக்குது, இவனுங்கெல்லாம் யாரு, எதுக்காக இவர் போட்டு குத்திட்டு இருக்காரு, திடீர்னு எப்படி காலக்கைய காலத்துக்கு போனாரு, ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படியோ நல்ல ஹீரோ தப்பிச்சு வந்துருவாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டு. டேய், அந்த லிரிக்ஸை கூட நான் மன்னிச்சிடறேன்டா. என்னடா மியூசிக் இது? ஆளை விடுற சாமி. யோ வாங்கயா. இங்க வந்துட்டு ஒரு வாழைப்பழத்துக்காக 4-5 பேர் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு சீன் வந்துட்டு வச்சிருப்பாங்க. இத மட்டும் தமிழ் சினிமால வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒரு வாழைப்பழம் அங்க கிடக்குது, அப்படியே அதை பிடிக்க ஒரு 4-5 கை வருது. அப்படியே அந்த வாழைப்பழத்தை யாராவது பிடிக்க முடியல. நான் பார்த்தேன், என்னடா இது, அந்த இடத்துல யாரும் அந்த ஒரு வாழைப்பழத்தை மட்டும் வச்சிருப்பா? அந்த ஷாட் அப்படி எடுத்துட்டு போறாங்க. கடைசியா பார்த்தோமா அந்த கல்கின்ற கேரக்டரே எல்லா மக்களையும் சுட்டு தள்ளும். அந்த இடத்துல நம்ம உபேந்திரா எழுதுறத நிப்பாட்டிடுவாரு. ஏய், நீ நான் கண்டுபிடிச்ச கேரக்டர், என்னால உன்னை அழிக்கவும் முடியும். அந்த கேரக்டர் வெளியே வந்து உட்காந்து பேசிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவரே தான் எழுதின ஸ்கிரிப்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி கசக்கி போட்டு போயிருக்கிறாரு. நான் இன்னொரு தடவை அந்த படத்தை பார்க்கிறேன். ஜஸ்ட் லைக் தட் இந்த படம் வந்துட்டு ஒரு ரோஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட முடியாது. இந்த படத்துல சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஃபியூச்சர்ல நடக்கிற விஷயங்கள் மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா இந்த படம் எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறதே நமக்கு புரிய மாட்டேங்குது. பீப்புள்ஸ் எல்லாருமே ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்றாங்க, ஆனா தற்குறித்தனமா இருக்கிறாங்க. ஒருத்த வந்துட்டு தான் கல்கி தான் கடவுள்னு சொன்னவனே எல்லாம் நம்பிடுறாங்க. இதை பாக்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி இதெல்லாமா நம்புவாங்கன்ற மாதிரி தோணுச்சு. பட் வி கம்ஸ் டு ரியாலிட்டி, அந்த விஷயங்களை இப்ப ரீசெண்டா நம்பியிருக்காங்க. ஏதோ ஒரு அம்மா வந்துட்டு தான் சாமின்னு சொல்லி அவங்கள போய் கும்பிட்டுக்கிட்டு. எனிவே இந்த படம் வந்துட்டு ஒரு ரோஸ் மெட்டீரியல் படம். ரோஸ் பண்றதுக்கு நல்ல ஃபன்னாவே இருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள் இந்த படத்துல நம்ம ஆராய வேண்டியது இருக்குது. படம் கிரிஞ்சு தான், ஆனா அதுக்குள்ள நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் பத்தி பேசுவோம் அடுத்த வீடியோல. கடவுளே இல்லைன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத, போட்ட கேஸ் ஆயிடுவேன்.